ஸ்டாஃப் சேலரி எடிட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பெண்டிங் ட்ரான்சாக்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டாஃப் பேரோலுக்கு நேராக இருக்கிற எடிட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஒரு மெம்பரோட ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் பேசிக், டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ, மெடிக்கல், இபிஎஃப் அண்ட் ஐடி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ எந்த அமௌண்ட்டை நம்ம எடிட் பண்ணுமோ அதுக்கு நேராக அமௌண்ட்டில் பேசிக் நேராக எடிட் பண்ணிக்கோங்க, டிஏ நேராக எடிட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரிமார்க்ஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஹெச்ஆர் அமௌண்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு ரிமார்க்ஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. சிசிஏ அமௌண்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு ரிமார்க்ஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. மெடிக்கல் டீட்டெயில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இபிஎஃப் டீட்டெயில் அமௌண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரிமார்க்ஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஐடி அமௌண்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரிமார்க்ஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போது ஆட் லைன் ஐட்டம் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் ஐட்டம் ஆட் ஆகும். அதில் அதர் டிடெக்ஷன், ப்ரொஃபஷனல், ஸ்டாஃப்ஸ் லோன், பீனல் இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள், ஸ்டாஃப் லோன் இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், அதர் அலவன்ஸ், ஸ்டாஃப் சார்ஜஸ், இது எல்லாமே இருக்கும். இதில் ஸ்டாஃப் பர்சனல் லோன் கிளிக் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ரிமார்க்ஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் எந்த ஃபீல்டுமே எம்டியாக இருக்கக்கூடாது. ஸோ எந்த ஃபீல்டு எம்டியாக இருக்கோ அதில் வந்து அமௌண்ட் அண்ட் ரிமார்க்ஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அப்டேட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது சொசைட்டி ட்ரான்சாக்ஷன் எடிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். இப்போது ட்ரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணிக்கோங்க. அப்ரூவ் ட்ரான்சாக்ஷன் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அப்ரூவ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரான்சாக்ஷன் அப்ரூவ் ஆயிடுச்சு. தேங்க்யூ.